புரிஞ்சுதாமா? 7 persons. நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணுங்க. சிக்ஸ்த் சம் ட்ரை பண்ணுங்க. இதுக்கப்புறம் பாருங்க அதே மாடல் தான் திரும்ப திரும்ப வரும். ஓகேவா? ஸோ அதனால எல்லாருமே ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. வெரி குட். 6 கரெக்ட். எல்லாருமே போடுங்க பாப்போம். இதுவும் அதே கான்செப்ட் தான். ஓகேவா? யாருன்னா ஒருத்தங்களது கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பண்ணும், அவ்வளவுதான். வெரி குட். ஸோ மொத்தம் 32 பேரு. ஸோ லெஃப்ட் ரைட்டு கரெக்டா? ஸ்டீவ் வந்து ஃப்ரம் ரைட்டு வலதுபுறத்திலிருந்து 18. அடுத்தது அதே மாதிரி பென் வந்து இடதுபுறத்திலிருந்து 22. ஸோ நம்ம யார்த கண்டுபிடிச்சிடலாம்? ஸ்டீவ் இது கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஸ்டீவ் மொத்தம் எத்தனை பேரு? 32 இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் தெரியாது, ரைட் எத்தனை? 18 -1. ஸோ 32 எல் மைனஸ் சரி எல் பிளஸ் 17. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம மைனஸ் பண்ணோம்னா பொசிஷன் எத்தனை வரும்? 15th. கரெக்டா? இப்போ பாருங்க அடுத்து நம்ம இப்போ இவனோட பொசிஷன் என்னது? 15. இவங்க பொசிஷன் 22. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. 16 17 18 19 20 21. ஓகேவா? ஏன்னா 22 இவன் பென் வந்துருவான். ஸோ மொத்தம் 21 வரைக்கும் கவுண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை பர்சன்ஸ் இருப்பாங்கன்னா 6 பேர் இருப்பாங்க. ஓகேவா? யாருக்கா டவுட் இருக்கா? அப்படி ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா சாட்ல சொல்லுங்க, நான் திரும்ப சொல்றேன். ஓகேவா? புரியாம பார்க்காதீங்க. நெக்ஸ்ட் 7th சம்மும் சேம் மாடல். சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். பட் இங்க கொஸ்டின் வந்து என்னன்னா பொசிஷன் கேட்டிருக்காங்க.
ஆன்சர் வந்துச்சா? இங்க பாருங்க. சரி, ஓகே. இப்போ இது வந்து கர்மால இருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனைன்னா 54. கரெக்டா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் யாரு? கர்மா. கர்மா வந்து ஃப்ரம் லெஃப்ட் 12th பொசிஷன். ஓகேவா? ஸோ லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது இவங்க 12th அண்ட் நம்யால் இஸ் 21st டு த ரைட் ஆஃப் கர்மா. அப்போ இவளோட பொசிஷன்ல இருந்து 21st பொசிஷனை டைரக்டா ஆடே பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ அப்போ இவள் வந்து 21 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 33. ஸோ 33வது பொசிஷன்ல லெஃப்ட்ல இருந்து யார் இருக்கா? நம்யால் இருக்கா. கரெக்டா? ஸோ ஃப்ரம் லெஃப்ட் தெரிஞ்சிருச்சு. ஆனா கொஸ்டின் அது இல்லை. என்ன கேட்டிருக்காங்க? நம்யாலோட ரைட் எண்ட்ல இருந்து அவ எத்தனாவது பொசிஷன்ல இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்யாலோட லெஃப்ட நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். லெஃப்ட் எண்ட்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா நம்யால் இஸ் 21st டு த ரைட் ஆஃப் கர்மா. அதாவது கொஸ்டின் வந்து கர்மாவோட வலது புறத்துல இருந்து தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து ஸ்டார்டிங்ல இருந்து கொடுக்கல. ஓகேவா? ஸ்டார்டிங்ல இருந்து கொடுத்திருந்தா நம்ம டைரக்டா மைனஸ் பண்ணிருக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து கொடுக்கறதுனால முதல்ல அவ லெஃப்ட்ல இருந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இப்ப லெஃப்ட் பொசிஷன் தெரிஞ்சிருச்சு, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம அதுல இருந்து எதை கண்டுபிடிச்சிடலாம்? ரைட் சைடு எவ்வளோ, அது ஐ மீன் ரைட் எண்ட்ல இருந்து அவ எத்தனாவது பொசிஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்க லெஃப்ட் தெரிஞ்சனால நான் ரைட் அப்படியே ஆறுன்னு வச்சிருக்கேன். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ மைனஸ் பண்ணா 22. கரெக்ட். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே மாடல் தான். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இதுல பெரிய இதெல்லாம் இல்ல. ஓகேவா? பிளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டா பண்ணும். அவ்வளவுதான். எட்டாவது கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. இது நம்ம லெஃப்ட் பார்த்தது இங்க ரைட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 34. கரெக்டா? கரெக்ட். 7th கரெக்ட். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? யுதீஷ் இஸ் 20th ஃப்ரம் ரைட் எண்ட். ரைட்ல இருந்து யுதீஷ் எத்தனை இருக்கான்னா 20th பொசிஷன். இஃப் பியூஷ் இஸ் 8th டு த லெஃப்ட் ஆஃப் யுதிர். ஸோ அப்போ இங்கிருந்து 8th பொசிஷன் அப்படின்னா பிளஸ் 8 தான். ஸோ அப்போ எத்தனை? 28. கரெக்டா? 28 பொசிஷன்ல யார் இருக்காங்க அப்படின்னா ரியூஷ் இருக்கான். ஓகேவா? ஸோ இடதுபுறத்துல இருந்து பார்க்கும் யுத்வீருக்கு இடதுபுறம்ன்றனால லெஃப்ட்ல வரும். ஓகேவா? ஸோ பட் ஆனா நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது இவன் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கான்? வலதுபுறத்துல இருந்து 28. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்னது? லெஃப்ட் எண்ட்ல இருந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். மைனஸ் பண்ண வேண்டியதான். 34 இஸ் ஈக்குவல் டு, ஸோ லெஃப்ட் தான் தெரியாது, 28 minus 1. ஸோ 34 இஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் 27 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 7. அப்போ லெஃப்ட்ல இருந்து ரிதேஷ் வந்து சாரி ரியூஷ் வந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்கான்? 7th பொசிஷன். தமிழ்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரியூஷ், பியூஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. சாரி, நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். பியூஷ். பியூஷோட பொசிஷன் 7th. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
அடுத்து 9th சம் ட்ரை பண்ணுங்க. வெரி குட், கரெக்ட். ஸோ டோட்டல் பர்சன் 54. ஓகேவா? ஹரி இஸ் 19th ஃப்ரம் லெஃப்ட். ஸோ இவன் இங்கேருந்து 19th இருக்கான் ஹரி. லலித் இஸ் 25th ஃப்ரம் ரைட் எண்ட். ஸோ லலித் வந்து பார்த்தீங்கன்னா சாரி 25th டு த ரைட் ஆஃப் ஹரி. ஸோ ஹரியில இருந்து 25 தள்ளி இருக்கான். கரெக்டா? ஸோ அப்போ 19 + 25னா அப்போ எத்தனாவது பொசிஷன்ல இருப்பான்? 44வது பொசிஷன்ல யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா லலித் இருப்பான். இவனுக்கு வலதுபுறம், வலதுபுறம்னா இந்த சைடு போகும், இடதுபுறம்னா இந்த சைடு போகும். ஓகேவா? ஸோ வலதுபுறத்துல இருந்து இருக்கனால அப்போ டோட்டலா ஃப்ரம் லெஃப்ட்ல இருந்து பார்க்கும் பொழுது லலித்தோட பொசிஷன் என்னது? 44. கரெக்டா? கொஷின் வந்து ரைட் எண்ட் அவனோடது கேட்டிருக்காங்க. அப்போ 54 இஸ் ஈக்குவல் டு ரைட் பிளஸ் 44 மைனஸ் 1. அப்போ 54 ஆர் பிளஸ் 44 ஒண்ணுன்னா 43. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 11. ஸோ அவன் ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்பொழுது லலித்தின் நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11. வலது முனையிலிருந்து 11வது இடத்தில் உள்ளார். காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே அதே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் சொல்லுங்க. கிளாஸ்ல இருக்க எல்லாருமே ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கப்பா. கரெக்ட், 38 கரெக்ட். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஒரே அந்த டயக்ராம்லயே நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ 42. ஸோ நீங்க கீழே எழுதிக்கலாம். ஸோ டோட்டல் பர்சன் எவ்வளோ? 42. கரெக்டா? ஸோ அப்போ இது லெஃப்ட் ரைட்டு. அடுத்து என்னது? ஷாயிப். சோயிப் வந்து வலது முனையிலிருந்து. ஓகேவா? ஸோ வலது முனையிலிருந்து 9. ஸோ ஃப்ரம் ரைட் ஷோயிப் வந்து 9th பொசிஷன். அடுத்து இஃப் ரிஷி சிட்ஸ் 4 டு த ரைட் ஆஃப் ஷோயிப் அப்படின்னா இவன் மறுபடியும் ரைட்னா இந்த சைடு ஷோயிபுக்கு ரைட்ல எத்தனாவது இடத்துல உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா 6-4, அதாவது 4வது இடம். அப்படின்னா 1 2 3 இங்கதான் உட்கார்ந்துருப்பான். 4வது இடத்துல யார் இருக்கா? ரிஷி. கரெக்டா? அப்போ இது 9னா 8 7 6 5. அப்போ ஃப்ரம் ரைட்ல இருந்து பார்க்கும் பொழுது அவன் ரிஷி வந்து எத்தனாவது இடத்துல இருக்கான்? 5வது இடத்துல இருக்கான். கரெக்டா? இப்போ கொஸ்டின் யாரை கேட்டிருக்காங்க? ரிஷியை தான் கேட்டிருக்காங்க. அப்போ லெஃப்ட்ல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் டோட்டல் பர்சன் தெரியும், ரைட் சைடு தெரியும். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ 42 இஸ் ஈக்குவல் டு, ஸோ லெஃப்ட் தானே தெரியாது, ஸோ L + 5
minus 1. So 42 is equal to L plus 4. So L is equal to 42 ல 4 போச்சுன்னா என்னது 38. So எத்தனாவது பொசிஷன் 38th பொசிஷன். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ம் 11th one கரெக்ட். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க பாப்போம். வெரி குட். ஆன்சர் வந்துச்சா 11க்கு எல்லாருக்கும்? ஸோ மொத்தம் 19 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ரீனா இஸ் 8th ஃப்ரம் ரைட் எண்ட். ஸோ ரைட்ல இருந்து ரீனா வந்து 8. சுனி இஸ் 9 டு த லெஃப்ட் ஆஃப் ரீனா. அப்படின்னா இங்கிருந்து லெஃப்ட்னா இங்கிருந்து. ஓகேவா? ஸோ அப்பனா இங்கிருந்து பார்க்கும்பொழுது அவன் எத்தனாவது பொசிஷன்ல இருப்பான் உங்களுக்கு? லெஃப்ட் ஆஃப் ரீனா 9. ஸோ 17 கரெக்டா? ஸோ சுனில் பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ லெஃப்ட்ல இருந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மூணு. ஸோ 19ல 16 போச்சுன்னா 3. ஓகேவா? ஸோ தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ எல்லாமே அதே மாடல் தான். போடுங்க பார்ப்போம். நான் ஆன்சர்ஸ் மட்டும் சொல்றேன். ஏதாவது டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருந்தா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கரெக்ட். 11க்கு 3. ஸோ 12க்கு 8 கரெக்ட். தேர்ட்டீன்த் சம். வெரி குட் கரெக்ட். ஸோ 13 9. ஃபோர்டீன் வந்து அதே தான். நம்பர் மட்டும் ஒரே ஒரு நம்பர் தான் மாத்திருக்காங்க.
ஸோ 14ல இந்த நிமிதாவோட நம்பர் மட்டும்தான்ப்பா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். மற்ற எல்லாமே சேம். அந்த 41, 19 எல்லாமே சேம். 14க்கு என்ன ஆன்சர் ஆச்சு? ம், 11 கரெக்ட். ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஹவு மெனி பர்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஹவு மெனி பர்சன்ஸ்ன்றப்போ நடுவில் இருக்கிறவங்கள மட்டும்தான் ஆட் பண்ணும். சரியா? ஸோ நான் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் இருக்காங்கல்ல, நிமிதா ஒன்று, ஷிவானி ஒன்று. கரெக்டா? ஸோ நான் வந்து ஷிவானி எடுத்துக்கிறேன். ஷிவானி வந்து ரைட்ல இருந்து 19ன்னு தெரியும். அப்போ லெஃப்ட்ல இருந்து எத்தனை? லெஃப்ட்ல இருந்து 23. ஆல்ரெடி நிமிஷா லெஃப்ட்ல இருந்து எவ்வளோ? 11. கரெக்டா? அப்போ 11ல 23, 11க்கும் 23க்கும் நடுவில் எத்தனை பேர்? அப்படி கவுண்ட் பண்ணாலும் ஓகே. இல்லைன்னா மைனஸ் பண்ணிட்டு எகைன் இன்னொரு தடவை மைனஸ் பண்ணும். ஏன்னா 2 தடவை அவங்க ஆட் ஆயிருப்பாங்க. அதனால இன்னொரு தடவை மைனஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11. சரியா? அதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ 15th சம் சொல்லுங்க பார்ப்போம். ஹவு மெனி பர்சன் கேட்டாங்கனாலே கவுண்ட் பண்ணும். ஓகேவா? பொசிஷன் கேட்டாங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணதோட விட்டுறலாம். ஓகேவா? ஹவு மெனி பர்சன்ஸ் 2 பேருக்கு நடுவுலன்னு கேட்கும் பொழுது 2 பேர்த்தோட பொசிஷன்ல இருந்து நடுவில் இருக்கிறவங்கள மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணும். ஓகேவா? ம், கரெக்ட். 15க்கு 5. வெரி குட். நெக்ஸ்ட் 16. 16க்கு ஆன்சர் சொல்லுங்க. அதே மாடல் தான். அதனால தான் நான் ஒர்க் அவுட் பண்ணல. வேலை உங்களுக்கு யாருக்குன்னா தெரியலன்னா சொல்லுங்க, நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? போட்டு ஆன்சர் சொல்லுங்க. குட். 9. 8 பேர் இருக்கீங்க. 8 பேருமே ட்ரை பண்ணுங்க ஆன்சர் சொல்ல. நெக்ஸ்ட் 17. ஸோ இந்த பிடிஎஃப் மேம் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க குரூப்ல. கரெக்டா? ஸோ நீங்க அதை வந்து நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ரஃபா போட்டிருந்தீங்கனாலும் நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் கொஸ்டின் எழுதி காப்பி பண்ணாலும் ஓகே தான். சரியா? ஆ 17க்கு 8. கரெக்ட். ஏதாவது ஆன்சர் வருதா பாருங்க.
ஸோ 18 பாருங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி, ஒருத்தன் தான். இன் a row of students, Adarsh is standing 8 from right. அதாவது பள்ளி அணிவகுப்பில் இருக்கும்போது ஆதர்ஷ் வந்து வலது முனையிலிருந்து 8. ஸோ ஆதர்ஷ்ன்றது ஒருத்தன் தான், கரெக்டா? இவன் ஒருத்தனை பத்தி தான் பேசியிருக்காங்க. இவன் வலதுபுறம் ரைட்ல இருந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்கானா? 8. அது அவனே தான் இடதுபுறத்துல இருந்து எத்தனைல இருக்கான்? 15. எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கொஷினே வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் ஃபார்முலா சொன்னேன்னா ரைட் லெஃப்ட் பிளஸ் ரைட் மைனஸ் 1. அப்போ 15 பிளஸ் 8 என்ன? 23. 23ல 1 போச்சுன்னா 22. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதில் ஒரே ஒருத்தன் தான். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு பர்சன் வச்சு கொடுக்கும்பொழுது டைரக்டா அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதே தான் கீழே. ஸோ ரேங்க்னாலோ லெஃப்ட் ரைட்னாலோ எல்லாமே ஒன்று தான். லெஃப்ட் ரைட்னாலும் ஒன்று தான், டாப்பு பாட்டம்னாலும் ஒன்று தான். ஃபார்முலா அதே தான். ஸோ ஆர்எல்லுக்கு பதிலாக டி பின் போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ 19 பாருங்க. சேம் அதே மாடல் தான், என்னன்னா டாப்பு பாட்டம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்லாம் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணுன்னே தேவையில்லை, அப்படியே போட்டுடலாம். ஸோ 9 பிளஸ் 8 எவ்வளோ? 17. 17ல 1 போச்சுன்னா 16. அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 16 பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒர்க் அவுட் பண்ணாம மைண்ட் கால்குலேஷன்லயே போட்டு முடிச்சிடலாம் ஒரு 20 செகண்ட்ஸ்ல. ஓகேவா? ஸோ இது மட்டும் நீங்க வேணா எழுதுனா எழுதிக்கோங்க. ஸோ ரைட் லெஃப்ட்டுக்கு பதிலாக டாப் பிளஸ் பாட்டம்னு எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? -1. ஸோ நான் 8 + 9 -1 17. 17 - 1 16. இங்கேயும் ஜிம்மின்ற ஒரே ஒரு பர்சன் தான், கரெக்டா? ஸோ அதனால ஈஸி. அடுத்து 20 சம் சால்வ் பண்ணுங்க. வெரி குட். 11. கரெக்ட், சூப்பர். ஸோ மைண்ட்லயே போட்டலாமா? ஈஸியா இருக்கா? 8 + 4 12. 12ல 1 போச்சுன்னா 11. ஸோ எத்தனை பேர் இருக்காங்க கிளாஸ்ல? 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா இதுதான் பேசிக். நம்ம முன்னாடியே கொஞ்சம் கஷ்டமான சம்ம பார்த்துட்டு அப்புறமா ஈஸியான சம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் 21 சொல்லுங்க. குட், வெரி குட். 81 ஆட் பண்ணி -1. 63 + 19. 82 - 1 81. நெக்ஸ்ட் 22 சொல்லுங்க. ஸோ 12 ஃப்ரம் த டாப், 31 ஃப்ரம் பாட்டம். குட். 42. ஸோ ஆட் பண்ணா எத்தனை வரும்? 43. 43ல 1 போயிடுச்சுன்னா 42.
ஓகேவா? நெக்ஸ்ட் 23 சேம் அதேதான். 10 13 23 23ல 1 போச்சுன்னா 22. ஈஸியா இருக்கா? ஒரே ஒரு பர்சன் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஓகேவா? சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துட்டு பரன் வந்து டாப்ல 10ன்னு கொடுத்துருவாங்க. அப்போ பாட்டம்ல என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணோம், அந்த பாட்டம் மட்டும் அப்படியே வச்சுட்டு மைனஸ் பண்ணிட்டு திரும்பவும் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணோம். அவ்வளவுதான். சொல்றது புரியுதா? ஸோ அப்படியும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல எல்லாமே டோட்டல் நம்பர்ஸ் தான் இருக்கு. சம்டைம்ஸ் அந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 24 சால்வ் பண்ற பாரு. இடன் ரேங்க் 21 ஃப்ரம் பாட்டம் 14 ஃப்ரம் டாப். அப்ப நான் ஆட் பண்ண என்ன வரும்? 35. 35ல 1 போச்சுன்னா 34. கரெக்டா? இப்போ கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 34. அதுல ஈடன் வந்து மேல இருந்து எத்தனாவது இடத்தில் உள்ளார்? ஃப்ரம் டாப்ல இருந்து அவன் எத்தனாவது பொசிஷன்னா 14th பொசிஷன் கொடுத்துருவாங்க. அப்போ கீழ இருந்து அவன் எத்தனாவது பொசிஷன், பாட்டம்ல இருந்து எத்தனாவது பொசிஷன் கேட்பாங்க. ஓகேவா? ஃபார்முலா அதே தான். 34 இஸ் ஈக்குவல் டு டாப் பிளஸ் பாட்டம் மைனஸ் 1. இப்போ நமக்கு டாப் தெரியும், பாட்டம் தெரியாதா? பிளஸ் பி மைனஸ் 1. ஸோ 34. ஸோ 34 14 ஒன்று போச்சுன்னா 13. ஸோ 13 இஸ் ஈக்குவல் டு பாட்டம். ஸோ இப்போ என்ன வரும்? 4ல 3 போச்சுன்னா 1 2. அப்போ எத்தனாவது பொசிஷன்ல இருக்கா? பாட்டம்ல இருந்து 21வது பொசிஷன். ஓகேவா? ஸோ ஆன்சர் கரெக்டா வந்துருச்சா? ஃப்ரம் பாட்டம் 21st. புரியுதா? ஸோ இதுல எல்லாமே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின்ஸா இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி மாடல் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்கு. அதே ஒரு பர்சன் தான். ஓகேவா? ஆனா டோட்டல் நம்பரும் கொடுத்துட்டு டாப்போ இல்ல பாட்டம் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ஒண்ணு கேட்டானா எது தெரியாதோ அதை அப்படியே போட்டுக்க வேண்டியதான். பேலன்ஸ் இருக்கிறத சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இதோட இந்த மாடல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 24 கொஸ்டின்ஸ் தான் டோட்டலா. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாடல் புரிஞ்சிச்சுல? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு பர்சன் கொடுத்து டாப் அண்ட் பாட்டம். அப்படி இல்லைன்னா 2 பேர் கொடுத்துட்டு ஒருத்தங்க லெஃப்ட் இன்னொருத்தங்க ரைட்டு. ஸோ நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா 3 பேரா கொடுத்துட்டு ஒருத்தன் நடுவில் இவனுக்கும் இவனுக்கும் சமநிலையில நடுவில் இருக்கான் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு பொசிஷன் கேட்கலாம். ஓகேவா? ஸோ டோட்டலாகவே ஒரு 3 மாடல் கிட்ட தான் இது வரும். 3ல இருந்து 4 மாடல் தான் வரும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். சரியா? அப்படி இல்லைனாலும் நீங்க லாஜிக்கலா கவுண்ட் சின்ன நம்பர்ஸா இருந்தா கவுண்ட் பண்ணிடலாம். ஒரு 20க்குள்ள இருந்துச்சுன்னா கவுண்ட் பண்ணியே நீங்க போட்டுடலாம். ஓகேவா? கொஞ்சம் பெரிய நம்பர்லாம் வரும், மோர் தென் 20 வரும்பொழுது தான் நீங்க இந்த மாதிரி ஃபார்முலாவை போட்டு போடலாம். ஓகேவா? ஓகே, இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா லீவ் ஆயிடலாம். நாளைக்கு நெக்ஸ்ட் நியூ டாபிக் பார்க்கலாம்.